பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் லெந்துகால ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கின்ற 3வது தினத்திலும் லேவியராகமத்தில் சிலுவையின் நிழல். ஆம், லேவியராகமத்திலே சிலுவையின் நிழல் எப்படி காணப்படுகிறது, அந்த சிலுவை நிழல் எப்படி நிஜமாகினது என்பதை குறித்து நாம் வேதத்தில் நாம் ஆராயப் போகிறோம். லெந்து நாட்களிலே ஆண்டவருடைய சிலுவையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி, சிலுவையின் மேன்மையை பெற்றுக்கொள்ளும்படி, சிலுவையின் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி வேதத்திலே மோசே தொடங்கி சகல தீர்க்கதரிசனம் எழுதிய வேத வாக்கியங்களை ஆராய்ந்து அதில் உள்ள சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டு அந்த சத்தியத்தின் மூலமாக வருகிற ஆசீர்வாதங்களை சுந்தரிக்க முன்னது தேவன் கிருபை பாராட்டுவாராக. லேவியர் ஆகமத்திலே லேவியர்களுக்குள்ள காரியங்கள், அதாவது பலி செலுத்துகிறதான காரியங்கள் ஆகியவற்றை நாம் பார்க்க முடியும். லேவியர் ஆகமத்திலே முதல் பலியாக சர்வாங்க தகன பலியை குறித்து முதல் அதிகாரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு முன்னோட்டமாய் நிழலோட்டமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இதற்குள் பலிபடுகின்ற பொருட்கள் துண்டு துண்டாக வெட்கப்பட்டு சர்வ தகனமும் சகல பகுதிகளும் அங்கே எரிக்கப்பட வேண்டும். அது ஆடாக இருந்தாலும் புறாவாக இருந்தாலும் அது எந்த பலியிட பொருளாக இருந்தாலும் அப்படி எரிக்கப்பட வேண்டும். முழுவதுமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது அவயங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தார். தேவனுக்கு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உச்சந்தலையிலே முள்முடி அழித்துக் கொண்டிருந்தது. உள்ளங்கால்களிலே காணிகள் கடாவப்பட்டிருந்தது. முழு உடலையும் அவர் நமக்காக சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது பலியாக போஜன பலியை குறித்து லேவியராகமம் 2வது அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த போஜன பலியை எப்படி நாம் செலுத்த வேண்டும், கர்த்தர் இந்த சிலுவையில் எப்படி நமக்காக போஜன பலியை செலுத்தினார் என்று சொல்லி அது ஒரு மெல்லிய மாவாக அதில் எண்ணெய் வார்க்கப்பட்டு தூபம் போடப்பட்டு அதன் ஆரோன் குமாராகிய ஆசாரியத்திலே கொண்டு வரப்பட வேண்டும். அவர்கள் அதை தகனிக்க வேண்டும். ஆம், ஆண்டவர் தாமே தமது சரீரத்தையே நமக்கு போஜனமாக தந்தார். நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரம், பிற்கப்படி நினைவு கூறும்படி செய்யுங்கள், நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த மெய்யான அப்பம் என்று சொல்லி நமக்காக தமது சரீரத்தையே தந்தார். மூன்றாவதாக சமாதான பலியாக 3வது அதிகாரத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது ஆண்டவரோடு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும்படி, பாவங்கள் எடுத்திருக்க சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது சமாதானத்தை சிலுவை மரத்திலே நமக்கு ஒருவருக்கு ஒற்றுமையின் ஒருவருக்கு ஒப்புரவாகும்படி ஒரு ஒப்புரவாகுதலின் ஆசீர்வாதத்தை சிலுவையிலே நமக்கு வெளிப்படுத்தினார். ஒரு கொலோசிலே 1வது அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கும் போது நாம் தெரிந்து கொள்ள முடியும். அது ரத்தம் சமாதானத்தை கொண்டு வருகிறது. 4வது பலியாக பாவ நிவாரண பலி, அது 4வது அதிகாரத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாவத்துக்கு நிவாரணமாக ஒருவன் தன் உணர்ந்து செய்த பாவம், அந்த பாவத்திற்கு பலி ஒப்பு கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவானவர் சிலுவையிலே நமக்காக ஒப்பு கொடுத்தார், நாம் தெரிந்து செய்கின்ற பாவங்களுக்காக. 5வது குற்ற நிவாரண பலியை குறித்து 5வது அதிகாரம் முதல் 7வது அதிகாரம் வரைக்கும் நாம் பார்க்கலாம். மனிதோடு ஒப்புரவாகி ஐக்கியப்படுவது,
அதாவது நாம் தெரியாமல் செய்த குற்றங்களுக்காக, நாம் தெரியாமல் செய்த ஆண்டவர் தாமே தம்மையே நமக்காக ஒப்புக் கொடுத்திருக்கிறார். குற்ற நிவாரண பலி. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. சிலுவையிலே நமக்காக குற்ற நிவாரண பலியாக சிந்தி நம்ம ஒவ்வொரு பாவத்துக்காகவும் விலைக்கிரயத்தை செலுத்தினார். விலை மதிப்பற்ற ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தினாலே நாம் மீட்கப்படுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பலிகளின் வழியாக நாம் சிலுவையில் நடந்த கிருபாதார பலியை நினைவு கூறுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த பலியிலே சிந்தப்பட்ட ரத்தம் இயேசுவின் ரத்தம். தம் சொந்த ரத்தத்தினால் அவர் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணினார் என்று எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 2வது வசனம் தெரிவிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த அவரே நமக்கு பிரதான ஆசாரியர். அந்த ஆசாரியர் அவருடைய சொந்த ரத்தம், அவர் தாமே தமது சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டிருக்கிறதை பிதாவுக்கு ஒப்புக் கொடுத்தார். இந்த பலிகளின் மீது நாமும் பரிசுத்தமாக்கப்படுவோம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாய் கிறிஸ்துவின் ஏற்ற ரத்தத்தினாலே நாம் கழுவப்படுவோம், மீட்கப்படுவோம். உன்னதரான தேவன் தாமே அப்படியே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதத்தை நிரப்புவாராக. ஆமென், ஆமென். God bless you. ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.